எங்க போற? நான் ஹோம் மினிஸ்டர் பார்க்க முடியாதுமா. பர்மிஷன் இல்லாம ஹோம் மினிஸ்டர் பார்க்க முடியாது. போன் சொல்றல மரியாதை போமா. சொன்னா கேளுமா. போமா. முடியாதுல போ போ. இந்த பிரீஃப்கேஸ் சார், இந்த பிரீஃப்கேஸ் நான் ஹோம் மினிஸ்டருக்கு கொடுக்கணும் சார். நீங்களாவது கொண்டு போய் கொடுத்துருங்க சார். மகேஷ் நில்லு. மகேஷ் நில்லு. நில்லு மகேஷ். மகேஷ் நில்லு மகேஷ். என்னாச்சு சார்? ஒரு பொண்ணு பாம் வச்சு உங்களை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்கு. அதுக்கு நம்ம செக்யூரிட்டி ஆஃபீசர் மகேஷ் பலியாயிட்டார் சார். அந்த சூட்கேஸ்ல பாம் வச்சது யாரு? தெரியாதா? கொலை பண்றதுக்கு யாரு பிளான் போட்டது? எனக்கு சத்தியமா தெரியாது. எல்லாம் தெரியும். உண்மை சொல்லு. சொல்லு. தெரியாது. நான் உண்மையத்தான் சொல்றேன். ஒரு ஆள் ஹோம் மினிஸ்டரோட பிஏன்னு சொல்லி என்கிட்ட பிரீஃப் கேஸ கொடுத்து என்ன ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சா. அவனுக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன நம்புங்க ப்ளீஸ், என்ன நம்புங்க. உண்மை சொல்றியா இல்லையா? சொல்லு. என்ன பண்ணுங்க சார்? நீங்க உங்க இன்ட்ரோடக்ஷன் ப்ளீஸ் கரெக்டா வருங்க சார். Do what I say. எனக்கு எதுவுமே தெரியாது சார். இவர் என்ன கொண்டுடுவாரு சார். இவரு எனக்கு அந்த ரவுடிகளுக்கும் சம்மதம் இருக்குங்கிறாரு. அது யாருன்னு எனக்கு தெரியாது சார். சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது சார். என்ன நம்புங்க சார். என்ன காப்பாத்துங்க சார். இந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடியே பாம்பு வச்ச சூட்கேஸை செக்யூரிட்டி ஆபீசர்ட்ட கொடுத்தது சார். அந்த ஆபீசர் நான் பாத்துட்டு இருக்கப்ப பீஸ் ஆயிட்டாரு சார். ஆனா இந்த பொண்ணு ஹோம் மினிஸ்டர் கொலை பண்றதுக்காக அங்க வந்தது. நான் யாரையும் கொலை பண்றதுக்காக வரல. என்ன நம்புங்க சார். இதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எனக்கு எதுவுமே புரியல சார். இந்த பொண்ணோட அழுகையை பார்த்து நீங்க இறக்கம் காட்டாதீங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்தா. ஜஸ்ட் a minute அசோக். இந்த பார்த்திப்பா, அந்த பிரீஃப் கேஸை பத்தி, அதை உனக்கு கொடுத்தவங்களை பத்தி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. அப்பதான் உனக்கு ஏதாவது உதவி பண்றதுக்கு முயற்சி பண்ண முடியும். சொல்றேன் சார், சொல்றேன். தீபா, நீ அந்த பிரீஃப் கேஸ் கொடுத்தவனை எனக்கு காட்ட முடியுமா? கண்டிப்பா சார். எங்க இருக்காங்க? நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். நேத்து நான் இந்த ரூம்ல ஹோம் மினிஸ்டரோட பிஏ ஹேமந்த் குமார் அட்மிட் பண்ணியிருந்தேன். அவர் எங்க? சாரி மேடம், இந்த பேஷண்ட் ஒரு மாசமா இதே பெட்ல தான் இருக்காங்க. கீழே கூட இறங்கல. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நேத்து நான் ஹோம் மினிஸ்டரோட பிஏ ஹேமந்த் குமார இன்டென்சிவ் கேர்ல அட்மிட் பண்ணியிருந்தேன். அவர் இப்ப எந்த வார்டுல இருக்காரு? ப்ளீஸ் ஜஸ்ட் a minute. சாரி மேடம், நீங்க சொல்ல பேர்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே அட்மிட் ஆகல. இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. நான் அவரை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணேன். அவர் தான் என்கிட்ட பிரீஃப் கேஸ் கொடுத்தாரு. அப்போ ஒரு லேடி டாக்டர் கூட பக்கத்துல இருந்தாங்க. இது சூழ்ச்சி நடக்குது. என்ன இதுல மாட்டி வைக்க பாக்குறாங்க. எனக்கு என்ன மிஸ்டர் பிஏ ஹார்ட் பேஷண்ட் லேடி டாக்டர் ட்ரீட் பண்ணாங்க. நீ என்கிட்ட விளையாடுறியா? சட்டத்தோட கண்ணுல மண்ண தூரான்னு பாக்குறியா? ஆமாடுறியா? அதே சொல்ற கதை சார். இவர் புரியாம பேசுறாரு. ஓகே 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 இன்ஸ்பெக்டர், இவங்களை ஸ்டேஷன் கூப்பிட்டு வாங்க. சார்
ஆடி, ஏன் கதை கேளு. அப்ப நீ நிரபராதின்னு சொல்ற அப்படின்னு நடந்தது சொல்லு, நிஜத்தை சொல்லு. உன்னை யாராவது பிளாக்மெயில் பண்றாங்களா? உனக்கு சம்பந்தப்பட்ட யாரையாவது கிட்னாப் செஞ்சாங்களா? இல்ல உன்னை யாராவது கொலை பண்றேன்னு பயமுறுத்துறாங்களா? Come on, tell me the truth. சார், அது ஹாஸ்பிட்டல்ல. Shut up! You liar. நீ சொல்ற பூனை கதையெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. இன்ஃபர்மேஷன் வந்தது நல்லதா போச்சு. ஹோம் மினிஸ்டர் காப்பாத்திட்டோம், உன்னைய ரெட் ஹேண்டடா பிடிச்சிட்டோம். இப்போ அது உனக்கு அந்த ரவுடிகளுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நீ குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டே ஆகணும். இது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். இதுல ஒரு கையெழுத்து போடு. I say sign it. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். போலீஸ் கமிஷனர் கண்ணபிரான் கொடுத்த ரிப்போர்ட்டையும் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் அசோக் சொன்னதையும் வைத்து பார்க்கும்போது குற்றவாளி கூண்டில் நிற்கும் தீபா ஹோம் மினிஸ்டரின் கொலை முயற்சி கேஸில் குற்றவாளி என்று முடிவு பண்ண வேண்டியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட தீபா கொடுத்த பிரீஃப் கேஸில் இருந்த பாம் வெடித்ததனால் செக்யூரிட்டி ஆபீசர் மகேஷ் மரணமடைந்துள்ளார். அதனால் இந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட தீபாவை தீவிரவாதி என்று முடிவு செய்து ஆயுட்கால கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது. பிரதர், தீபா பயத்துல நம்மளை பத்தி கமிஷனர் கிட்ட வளர்னா நம்ம கதி. வளர்ந்தா என்ன? ஹோம் மினிஸ்டர் கொலை பண்ண முயற்சி செஞ்சது தீபா தான் கோர்ட்ல தீர்ப்பளிச்சாச்சு. நம்ம நாட்டுல எந்த கோர்ட்டும் அவ பேச்ச இனிமே நம்பாது. நீ பயப்படாத. பில்லிங் காட்டுறியா? இவனுக்கு நம்ம சங்கதி தெரியாது. காட்டுங்கடி நம்ம கை வரிசையா. சரி சரி, மணி அடிச்சுட்டானுங்க, வா போய் கொட்டிக்கலாம். லேட்டா போனா ஹண்டாதான் மிஞ்சும் கண்ணு. வா.
முதல் இதழில் இன்பம் எல்லாம் காட்டு நீயும் வந்து என்னை தொட்டு மெதுவாய் கரவசம் கூட்டு மின்சாரம் பாய்ந்தது போல உணர்வுகள் தீர்த்து அழகாக என்னை நீக்கு சொத்து எனக்கு காட்டு இன்றோடு இருவரும் ஒன்று வேறில்லாமல் உடல் உயிரொன்று 100 ஜென்மம் நாம் இனியே ஒன்றானோ தினக்கு தினு தப் 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 தினக்கு தினு தப் 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 தினக்கு தினு தப் 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 மழையில் மழையில் நனையும் வேளை மனமது ஒரு மாறி தழுவிய நழுவிய உருகிய கொஞ்சம் தினக்கு தினு தப் 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 தினக்கு தினு தப் தப் தினக்கு தினு தப் 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 மனமும் சாலை நான் உன்னை தீண்டும் போது பாசத்தில் தலையாட்டு நினைவெல்லாம் எங்கோ போக நீசத்தில் உரம் ஏற்று சரசத்தில் சனமாய் நின்று சுகமெல்லாம் நீ காட்டு பருவத்தின் தேவைக்கெல்லாம் பரிசையை நீக்கு கண்மூடாமல் விரும்பி போடு விழிமூடாமல் விவரம் தேடு பருவத்தின் ஆற்றில் நீராடு தினக்கு தினு தப் 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 தினக்கு தினு தப் 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 தினக்கு தினு தப் தப்